வெல்கம் அவர் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். சென்னையிலேருந்து 275 கிலோமீட்டர். சென்னை டு கும்பகோணம் பைபாஸ் ரோட்டில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த டெம்பிள் வந்து அரியலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. மீன் சுருட்டி அப்படின்ற கிராமத்துக்கு பக்கத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற கோயில் இருக்குது. இந்த கோயிலை வந்துட்டு ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழன் தான் கட்டியிருக்காரு. நாங்கள் போகிற வழியில் நெல் வயல்லாம் நிறையா இருந்துச்சு. பிச்சாவரம் போனப்பையும் நெல் வயல்லாம் நிறையா பார்த்தோம். அதையும் நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம். இப்பயும் அதே மாதிரி நெல் வயல் வீடியோஸ் தான் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு சவுக்க மரமும் பார்த்தோம். இந்த சவுக்க மரத்தோட மரத்தெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, பந்தல் போடுறதுக்கு, அப்புறம் இந்த வீடு கட்டுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதுக்காக இது தேவைப்படும். இதோட இலைகள்லாம் எதுக்கும் தேவைப்படாது. அந்த மரம் மட்டும் தேவைப்படும், அந்த மரக்குச்சி. இப்போ நம்ம கோயில் கிட்ட வந்துட்டோம். தூரத்தில் கோபுரம் கூட தெரியுது பாருங்கள். நம்ம கோயில் கிட்ட ரீச் ஆகிட்ருக்கோம். நாங்கள் வரும்போதே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே எதுவுமே கடை இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். வந்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு நிறையா கடை இருந்தது. பொம்மை கடைலாம் இருந்துச்சு போகிற வழியில். பொம்மை கடை, வளையல் கடை அதெல்லாம் இருந்தது. அப்புறம் கார் பார்க் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருந்தது. இது கோயிலோட ஃப்ரண்ட் சைடு. இப்போ நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு வியூ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தோம். நிறைய கூட்டமாக இருந்துச்சு அன்னைக்கு. ஓம் சக்தி கோயிலுக்கு வர்றவங்கெல்லாம் நிறையா வந்திருந்தாங்க. டூர் வர்றதெல்லாம் இந்த டைமில் தான் வருவாங்க போல். நிறைய பேர் இருந்தாங்க. வசந்த பவன் ஹோட்டல் கூட இங்கே இருந்தது. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இதான் கோயிலோட ஃப்ரண்ட் கேட்டு. ஸ்லிப்பர்லாம் நம்ம இங்கேயே ரிமூவ் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். வெளியில் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா டைமிங் வந்து 2:00. நாங்களும் 2:00 தான் போனோம். கோயில் வந்து மார்னிங் 6:30லேருந்து 12:30 வரைக்கும், ஈவினிங் 4 to 9 வரைக்கும். நம்ம வெளியில் அப்புறம் உள்ளே எல்லாத்தையுமே போய் சுற்றி பார்க்கலாம். சாமியை மட்டும் பார்க்க முடியாது. அந்த டைமிங்கில் மட்டும்தான் சாமி பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. மற்றபடி வெளியில் நம்ம எல்லா இடத்துலையுமே சுற்றி பார்க்கலாம். அதுக்கெலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அங்கே தூரத்தில் தெரியுதுல்ல, அதுதான் வந்து ரெஸ்ட் ரூமு. ரெஸ்ட் ரூம் போகணுன்னா நம்ம அமௌண்ட் பே பண்ணிவிட்டு போயிட்டு வந்துக்கலாம். இப்போ சுற்றிலையும் ஃப்ரண்ட் வியூ கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம். வெளியில் சும்மா தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் பொறுமையாக தான் உள்ளே போனோம். நல்லாவே வெயில் அடிச்சிச்சு. அன்னைக்கு செம்மையாக இருந்தது. வெயிலோடு பார்க்கும்போது அழகாக இருந்தது. பசங்களாம் இங்கே பெரிய பெரிய கல்லுலாம் இருந்ததுல, அதெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய பாறையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த கோயில் ஃபுல்லாகவே வந்து கிரைனைட்டில் தான் கட்டியிருக்காங்க. இது வந்து கோயிலோட ஹிஸ்ட்ரியை எழுதி ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. இதில் தமிழில் இருக்க லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் மறைஞ்சிடுச்சு. இங்கே இருக்கிற சிவபெருமானோட பேர் வந்து பிரகதீஸ்வரர். பிரகதீஸ்வரர் டெம்பிள், கங்கை கொண்ட சோழபுரம். இந்த கோயில் வந்து 1035ல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 1500 வருஷம் பழமை வாய்ந்த கோயில் இது. ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்க மாதிரி இருக்குது. அப்போ அந்த டைமில் இன்னும் எவ்வளோ அழகாக இருந்திருக்குன்னு பாருங்கள். நிறைய கல்லெல்லாம் பாதி பேர்த்து எடுத்துட்டாங்க. இப்போ வந்து கோயில் கிட்ட வர கேட் கிட்ட வந்துட்டோம். தூரத்தில் வந்து கொடிமரம் தெரியுது. கொடிமரம் நல்லா ஹைட்டாக இருந்துச்சு. செம்ம ஹைட்டில் இருந்தது. அப்புறமா நந்தி தேவரோட சிலையும் அங்கே இருந்தது. நந்தி தேவரோட சிலையும் நல்லா பெருசாக இருந்தது. செம்ம பெருசாக இருந்தது. வீடியோவில் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. கிட்ட போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு பார்க்க. இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போகிறோம். டைம் வந்து 4:00 ஆக போகுது. 4:00 டைம் ஆகுதுன்னொடனே எல்லாருமே கிட்ட வந்து நின்றுட்டாங்க. எல்லாருமே செப்ரேட்டாக அங்கங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா சாமி திறக்க போகிறாங்கன்ட்டு எல்லாருமே கிட்ட வந்துட்டாங்க. இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் நம்ம ஏறி சாமி இருக்கிற இடத்துக்கு போகணும். இங்கே இருக்கிற சிவலிங்கம் வந்து 13 அடி உயரம். அதோட பேஸ் வந்து 59 அடி அதோட அகலம்.
நல்ல ஹைட்டாக நல்ல பெரிய சிவலிங்கமாக தான் இருந்துச்சு. இங்கே நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன நந்தி இருந்தது. மேலே வந்த உடனே அங்கே ஒரு சின்ன நந்தி இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ கோயில் திறக்க போகிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம், செம கூட்டமாக இருந்தது. ஸ்லோவாக தான் போயிட்டுருந்தோம். பொறுமையாக வந்து கூட பார்க்கலாம். ஆனால் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம்ல. ஸோ வெயிட் பண்ணி சாமி கும்பிடும்போது அப்போ நமக்கு இன்னும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். நாங்கள் உள்ளே போயிட்டு பிரகதீஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் வந்துட்டோம். இப்போ வெளில வந்த உடனே கோயிலோட அவுட் சைடு இது. சுற்றியும் ஃபுல்லாகவே கிரைனைட் கல் வச்சு அவ்வளோ இதாக அழகாக கட்டியிருக்காங்க. கல்லெல்லாம் நிறையா செதுக்கி நிறைய சிற்பங்கள்லாம் வடிவமைச்சிருந்தாங்க. இது கோயிலோட சைடில் நாங்கள் அந்த வியூவில் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போனோம். எல்லாமே பெரிய பெரிய பாறைகள் தான். எல்லாமே கிரைனைட் பாறை தான். டெம்பிள் வந்து செம்ம அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் தான் பார்த்துருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் போய் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய சிலைகள்லாம் செதுக்கி வச்சுருந்தாங்க. இங்கே கோபுரம் தெரியுது பாருங்கள். இப்போ அப்படியே கோபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். கோபுரத்தோட சைடு வியூலாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது டாப்பில் இருக்கிறது மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. கிட்ட வந்து பார்க்கும்போது தான் அது சைடில் எவ்வளோ சின்ன சின்னதாக அவ்வளோ மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த டைம்லலாம் எப்படி தான் கட்டியிருக்காங்கன்னே தெரியல. எப்படி தான் இவ்வளோ பெரிய கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு கட்டியிருப்பாங்கன்னே நமக்கு டவுட்டாக இருக்குது. இங்கே நிறையா பேரட்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த சின்ன சின்ன கேப்லலாம் நிறையா பச்சைக்கிளி அந்த மாதிரி நிறையா சூப்பராக அழகாக எல்லாம் உட்காந்துட்டு இருந்தது. இந்த பக்கமும் ஒரு வழி இருக்குது. நம்ம சாமி கும்பிட்டுட்டு அந்த பக்கமாகவும் இறங்கி வந்துடலாம். நாங்கள் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம், வீடியோவில் காட்டலான்றதுக்காக நாங்கள் போன வழியாகவே நாங்கள் ரிட்டன் வந்து வீடியோ எடுத்தோம். இது வந்து விநாயகர் டெம்பிள். சின்னதாக விநாயகர் டெம்பிள் இருந்துச்சு. சாமி நல்லா பெருசாக இருந்தது. விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து வெளியில் வரோம். இப்போ வந்து இது இந்த கோயிலோட பேக் சைடு, விநாயகர் கோயிலோட பேக் சைடு. கோயிலை சுற்றி வந்துட்ருக்கோம். நிறைய மரம்லாம் இருந்துச்சு. தென்னை மரம்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் வச்சுருந்தாங்க. இங்கே தெரியுதுல, இதெல்லாம் வந்து காம்பவுண்டு. அந்த காம்பவுண்ட்லாம் நிறைய கல்லாம் பாதி பாதியாக உடஞ்சி தான் இருந்துச்சு. அதெல்லாம் ரீசன் என்னன்னு தெரியல. இது வந்து நாகலிங்கம் பூ மரம். நாகலிங்கம் பூ சிவபெருமானுக்கு படைப்போம்ல, அந்த மரம் இது. பூலாம் பூத்து முடிஞ்சிடுச்சு போல இருக்குது. வெறும் எம்டியாக இலை மட்டும்தான் இருந்துச்சு. அப்படியே இதுக்கு பக்கத்தில் கோயிலோட பேக் சைடு. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. செம அழகாக இருந்துச்சு. ராஜேந்திர சோழன் ஆட்சி புரிஞ்ச காலத்தில் 250 ஆண்டுகள் இது வந்து அவங்களோட தலைநகரமாக இருந்திருக்கு. இது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்படிலாம் எப்படி தான் கட்டினாங்க அப்படின்னு. அப்போல்லாம் வந்து யானைகள்லாம் கொண்டு வந்து தான் கல் இறக்கும் அப்படின்லாம் நம்ம புக்ஸில் பார்த்துருப்போம். இந்த இடம் வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அபிஷேக தண்ணி கொட்டும்ல, அந்த இடம். சின்ன கோயிலெலாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். இங்கே நல்லா பெருசாக இருக்குது. இது வந்து இன்னொரு பேக் சைடு வர்ற வழி, சாமி கும்பிட்டுட்டு வர்ற இந்த பக்கமாக வர்ற வழி. இங்கே நிறைய சிற்பங்கள்லாம் செம அழகாக இருந்தது. ஒரு ஒரு சிற்பமும் அவ்வளோ பெருசு இருந்தது. கிட்ட போய் பார்க்கும்போது அவ்வளோ பெருசுக்கு அவ்வளோ இதாக மைன்யூட்டாக செதுக்கி வச்சுருந்தாங்க. இது வந்து சண்டிகேஸ்வரர் ஆலயம். எப்பயுமே சிவபெருமான் கோயிலில் சண்டிகேஸ்வரருக்குன்னு தனியாக ஆலயம் இருக்கும். சண்டிகேஸ்வரர் வந்து சிவபெருமானுக்கு துணிகள், உடைமைகள் இதெல்லாமே இவர் தான் தைத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு வரலாறில் சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்துட்டு சின்ன குகை மாதிரி இருக்குல்ல, சிங்கம் முகம் வச்சு. இது வந்து ராணி அவர்கள் வந்து இங்கே வந்தாங்கன்னா இங்கே தான் குளிச்சுட்டு கோயிலுக்கு போவாங்க. அதுக்காக இந்த அறை வந்து தனியாக அமைக்கப்பட்டிருக்காங்க. நம்ம இங்கேருந்து கீழே பார்த்தோன்னா எதுவுமே தெரியாது. பட் அவங்க குளிச்சிட்டு இருக்கும்போதே இல்லை அவங்க அங்கே இருக்கும்போதோ மேலே பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த மாதிரி ஒரு வடிவமைச்சிருக்காங்க இந்த இடத்த. இது வந்து கிணறு. இந்த வழியாக தான் அவங்க குளிக்கிறதுக்காக தண்ணிலாம் போகும்.
இப்போ இது அலோடு கிடையாது. அதுக்குள்ளலாம் மூடி வச்சுருக்காங்க கேட் போட்டு. இது வந்து பெரிய கிணறு. கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க, இல்லை இங்கே தேவைப்படுற தண்ணியெல்லாம் இதுலேருந்து தான் எடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.